வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வர டீ பார்க்க போகிறோம். வர டீன்னு சொல்லலாம், இல்லைனா கடும் டீன்னு சொல்லலாம். கேரளாவில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கட்டன் சாயான்னு சொல்லுவாங்க. பிளாக் டீ ரொம்ப பிடிக்கிறவங்க, பால் சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த டீ குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கும். அதே மாதிரி வயிற்று கடுப்பு இருக்கிறவங்க, வயிற்று ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கட்டன் சாயா மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்று கடுப்பு வந்து இருக்காது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒருத்தருக்கு அளவுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் டீ தூள் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த அளவு தான். இது வந்து நாங்கள் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். ஜீனியில் செய்யலாம், நாட்டு சக்கரையில் செய்யலாம், பனங்கல்கண்டில் செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டீ பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சதை ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றினோடனே நம்ம எடுத்து வச்ச நாட்டு சக்கரையை நம்ம சேர்த்துடுறோம். அப்படியே வந்து டீ தூளையும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து வர காஃபின்ற ஒரு ரெசிபி ஏற்றிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதோட மெத்தட் வேறு, இதோட மெத்தட் வேறு. ரெண்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து செய்கிறதுல வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த முக்கியமாக நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த கடும் டீ வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டீங்க, ரொம்ப ஆயில் ஃபுட்டு ரொம்ப நிறையா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் வயிற்றில். அந்த டயத்தில் வந்து இந்த கடும் டீ வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே கிளியர் ஆயிரும். இப்போ இது வந்து ரெண்டும் சேர்த்தாச்சு. ரெண்டும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடும். கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிக்கிறோம். சூடான பிளாக் டீ ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு காஃபி டீ போட்டாலும் அப்படியே அடுப்புலேருந்து இறக்கணுன்னே அப்படியே கொடுக்கக்கூடாது. நல்லா ஒரு ஆற்றிட்டு தான் நம்ம கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். குடித்தாலும் அப்படி குடித்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.